ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை. சொல்லடி அபிராமி, சொல்லடி அபிராமி, வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ, பதில் சொல்லடி அபிராமி. திருக்கடையூர்னாலே நம்மளால மறக்க முடியாத 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு அபிராமி பட்டனுடைய வரலாறு, இன்னொன்னு மார்க்கண்டேயனுடைய வரலாறு. ஓம் நம சிவாய. சிவந்திடும் வண்ணம் எழுந்தொரு காட்சியை தருகின்றாள். வாழிய மகனிவன் வாழிய என்றொரு வாழ்த்தும் சொல்கின்றாள். வானகம் வையகம் எங்கனுமே ஒரு வடிவாய் தெரிகின்றாள். அப்பர், சம்பந்தர், சுந்தரர் போன்றவர்களான பாடல் பெற்ற 47வது சிவத்தலத்துல இருக்கிற திருத்தலம் தான் அந்த திருக்கடையூர்ல இருக்கிற அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அம்மனுடைய திருத்தலம். ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம் பூ நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை, முக்கணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே அப்படின்னு பாடப்பட்ட தெய்வம் தான் நம்ம திருக்கடையூர்வாள் அபிராமியம். ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம் பூ நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. மிருகண்டு முனிவருக்கும் மருத்துவதிக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா குழந்தையே இல்லைங்க. அவங்க சிவபெருமான தொழுது மனமுருகி வேண்டி பிறந்த குழந்தை தான் மார்க்கண்டேயன். ஆனால் அந்த குழந்தை பிறக்கும் போதே அதனுடைய ஆயுள் 16 தான் அப்படிங்கிற ஜாதகத்தோட பிறந்தது. எப்படியாவது உயிர் பிழைக்கணும் அப்படின்னு எல்லா சிவத்தலங்களுக்கும் சென்று வழிபாடுகளை செஞ்சு கடைசியா மார்க்கண்டேயன் திருக்கடையூர்ல வழிபாடு செய்யறாரு. அப்படி அவர் சிவபெருமான கட்டி தழுவி மனமுருகி உயிரை காப்பாத்துறதுக்காக போராடும் போது யமதர்மன் தன்னுடைய பாசக்கயிற்ற வீச அந்த பாசக்கயிற்ற சிவபெருமானையும் சேர்த்து இழுத்தது. இதனால ஆத்திரமடைந்த சிவபெருமான் யமனையே சம்ஹாரம் செஞ்சதுனால காலசம்ஹார மூர்த்தி அப்படிங்கிற பேரும் பெறாரு. மன்னன் ஆட்சி செஞ்சிட்டு இருந்த காலத்துல அம்பிகை மீது தீராத பற்று கொண்ட அபிராமி பட்டர் அப்படிங்கிறவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு அம்பிகை மேல இருக்கிற தீராத பற்றுனால அவர் எல்லாரும் பித்தர், மூடன் அப்படின்னே கூப்பிட்டுட்டு வந்தாங்க. ஒரு நாள் அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது சரபோஜி மன் இன்னைக்கு என்ன திதின்னு கேட்க, அந்த தியானத்துல இருந்த அபிராமி பட்டர் இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்னு சொன்னாரு. ஆனா அன்னைக்கு நிஜமாலே திதி அமாவாசை. ஏற்கனவே ஊரும் உலகம் நம்மளை பித்தன்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல நம்ம வாய்க்குள்ளே அமாவாசையை பௌர்ணமின்னு சொல்லிட்டோமே, என்ன செய்யறதுன்னு தெரியாத அபிராமி பட்ட அபிராமி அம்மனுடைய சன்னதி முன்பு குழி வெட்டி அதுல விறக போட்டு தீ வைத்து தன் உயிர் போற அளவுக்கு மனம் உருகி வேண்டும் அப்படின்னு அபிராமி அம்மனை வேண்டி 79 பாடல்களை பாடுறார். அதுல 79வது பாடல்ல விழிக்கு அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பலிக்கே சுழன்று வெம் பாவங்களை செய்து பால் நரக குளிக்கே அழுந்தும் கயவர்த்தம் மோடென்ன கூட்டணியே அப்படின்னு பாடும்போது அபிராமி அம்மனே காட்சி அளித்து தன்னுடைய காதுல இருக்கிற குண்டலத்தை எடுத்து அமாவாசைய பௌர்ணமியா மாற்றிய வரலாறும் இந்த ஊருக்கான தனி வரலாறு அப்படின்னே சொல்லலாங்க. செங்கையில் வண்டு கலின் கலின் என்று ஜெயம் ஜெயம் என்றாட, இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்பொடு தண்டை கலந்தாட, இரு கொங்கை கொடும் பகை வென்றெனவென்று குழைந்து குழைந்தாட, மலர் பங்கயமே உடை பாடிய பிள்ளை முதிலவு எழுந்தாட. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒவ்வொரு தை அமாவாசை அன்னைக்கும் திருக்கடையூர்ல அபிராமி பட்டர் திருவிழா அப்படிங்கிறது ரொம்பவுமே விமர்சையா கொண்டாடப்படுகிறது. சக்தி படைத்ததெல்லாம் உந்தன் செயலல்லவோ, பல்லுயிரும் படைத்த பரமனுக்கே
சக்தி படைத்ததெல்லாம் உந்தன் செயலல்லவோ நீ சொல்லுக்கெல்லாம் சிறந்த. இன்னைக்கும் இந்த திருக்கடையூர்ல நிறைந்த ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் மன உறுதியும் வேண்டி ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய 60வது கல்யாணத்தையும் 80வது கல்யாணத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைந்த ஆயுளுக்கும் தேக ஆரோக்கியத்துக்கும் மன தெளிவுக்கும் செல்வத்திற்கும் நாம வேண்ட வேண்டிய தெய்வம் இந்த திருக்கடையூரினுடைய அபிராமி அம்மன் அமிர்தகடேஸ்வரர். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஊர் கபடு பாராத நட்பும் அப்படின்னு 16 பேர்களை வேண்டி அபிராமி அம்மனை பாடப்பட்ட திருத்தலமும் இந்த திருக்கடையூர் அபிராமி அம்மன் திருத்தலம் தான். கலையாத கல்வியும் குறையாத பயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கண்டிப்பா உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் இந்த திருக்கடையூர்ல இருக்கிற அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அம்மனை தரிசித்து எல்லா வளங்களையும் பெறணும் அப்படிங்கறத வேண்டிக்கிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம். செங்கையில் வண்டு கலின் கலின் என்று ஜெயம் ஜெயம் என்றாட இடை சங்கதம்